நான் காத்திருக்கின்ற பொழுது நான் யாரின் பெயர் என்ன உனக்கு தெரியுமா? என்ன தெரியுங்க? எப்படி தெரியும்? நல்லா தெரியுங்க. எப்படி தெரியும்? எங்க செட்டிவாதியாரு பையன் மாம்பேத்தான் சொல்லுவேன். நாடகத்தில் என்ன ஆரம்பித்து வந்திருக்கிறேன் அது எனக்கு தெரியாது. பார்த்தா எனக்கு எப்படி தெரியுது? பார்த்தா எனக்கு சீமன வாசமே தெரியுது. சீமன் அல்ல, இருந்தாலும் நாட்டுக்கு நாடு மகாநாடு, அருமையும் பெருமையும் சிறந்த அதேதான் அழகெதிரி பொன்னாடு. இந்நாட்டின் பேர் என்ன? இது அது இளம்பலி படைத்தது. திருப்பி சொல். பாசுகான் அப்படி தெளிஞ்சு பேர் பார்த்துட்டாங்க. அந்த தெரிஞ்ச மாதிரி என்ன நமது அறப்பள்ள ஜனம் என்றால் நமக்கு ஒரு தாய் திருநாடு. இங்க நம் குடியிருக்கும் ஆண்களாய் பிறந்திட்ட பெண்களாய் பிறந்திட்ட மற்றும் நமதரிமை சகோதர சகோதரிகள் சகோதரிகள் கம்முன்னு உக்காரு. தலை பணப்பு போட்ட வச்சுக்கிட்டு பாரு. உனக்கு ஆவறதுக்கு என்ன எத்தனை வருஷம் ஆகும்? ஏன்டா பெரியவங்களை பார்த்து இப்படி இகில்வாய் பேசுற? உனக்கு என்ன போகுது? நம்மள என்னது கிளவினா? அப்படித்தான் சொல்லுவேன். நீ கிளவன மாட்டியா? லவ் பண்ற பொம்பளை வாயில ஒண்ணு வேணுமே. நாங்க செட்டு பல்ல வச்சுக்கிறோம். என்ன முனியப்பன்? அதேதான் சாம்பல் முனியப்பனா? அது மட்டுமா நமது யூடியூப் சேனலாய் விளங்கும் அக்கினி புயல் யூடியூப் சேனல். ஆமா, நமது நெய்க்காடு வளர்க்கு சேர்ந்த இன்னும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய சேகரனார் வருகை தந்திருக்கிறாங்க. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நமது கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை சமர்ப்பணம் செய்கிறோம். இருந்தாலும் இன்று வைத்திருக்கும் நாடகம் கண்ணன் கார்கோடகா சூரசம்ஹாரம். வள்ளி ரணமோடி எடுத்தல். இந்த நாடகத்திலே என் பெயர் கண்ணன் ஆகினும் இந்த கண்ணனை பெற்றெடுத்த என் தாய் தந்தைகள் யார் என்று தெரியுமா? என்ன ஆதி நாராயணன் திருப்பால் கடலிலே பள்ளி கொண்டே இந்த பரந்தாமன். இருந்தாலும் எனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது. உண்மையாக மாலையிட்ட மனைவி யாரு? ஓம் நமோ நாராயண. அருண் பிரகாஷ். அஷ்டலட்சுமிகள் 8 பேர். அதிலே ஆதி மகாலட்சுமியை மாலையிட்டு வைகுண்டத்திலே சீரோடு சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். 10 அவதாரம் தாங்கிய கண்ணன். மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனம், பரசுராமம், ஸ்ரீராமன், பலராமன், கண்ணன், கல்கி, இப்படி 10 அவதாரங்கள் எனக்கு. உங்களுக்கு 10 அவதாரம். நமக்காக நன்கொடைகளை வாரி வழங்கினாரே அந்த நல்ல உள்ளவங்க பேர் என்ன? அவர்தான் நம்ம டாக்டர் ஐயா. மதிப்புக்கு மரியாதைக்குரிய நமது டாக்டர் அவர்கள் நன்கொடைகளை வாரி வழங்கியிருக்காங்க. இன்னும் மலலை செல்வம் நன்கொடைகளை வாரி வழங்கியிருக்காங்க. முனியப்ப சாமியுடைய அருள் பெற்று எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி அவர் குடும்பத்தார் நீடூழி வாழ வேண்டும் என்று முனியப்பனை வேண்டுகிறோம். இருந்தாலும் என்னது 10 ரூபா போச்சுங்க. எடுத்துக்க. எங்க திணிமலை வாழும் என்ன பாவமா? அப்ப இப்படி பாருங்க, பரவாயில்லையா?
நீ தான் கண்டுபிடிச்சிக்கிறேன். நீ அடிக்க போற கல்யாணம் பண்ணிக்கலாம்னா நான் ரெடிங்கிறாளா? ஆமா அதெல்லாம் ரெடியா இருக்கு. ஏன்னா நிறைய கிளவிகள் லவ் பண்றாங்க. இல்ல லவ் பண்றாங்க. இளைஞரா நீ ஒரு நாளைக்கு கிளவனாக போறோம் தான். அதுக்கு இன்னும் 30 இருக்குங்க. ஆமா. மூத்தவர் பேசும் முதிநெல்லி காயும் முன்னால கசக்கு பின்னாடி நிக்காத மறந்துடாத. ஆமா இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா காலையில கல்யாணம் பண்ணிக்கலாம். முன்னாடி கொஞ்சம் கசக்கிறாங்க. சரி விடு. இருந்தாலும் இந்த நாடகம் அதாவது எம்பெருமான் நாராயணுடைய புராணத்திலே ஒரு கதை ஆகிய புராணத்திலே ஒரு பாகம். ஆமா வானாசூரன் சண்டை தான் நடத்த வேண்டியது. ஆமா இது அதாவது வேட கலைஞர்கள் வர சூழ்நிலை இல்லாத காரணத்தினால் நாடகம் மாற்றி அமைக்கப்பட்டது. மீண்டும் ஒரு வாய்ப்பு இருந்தால் இதே மண்ணில இதே இடத்துல இதே மேடையில வானாசூரன் சண்டை நாடகம் என்பதை நம்ம சிறப்பாய் நடத்தி கொடுத்து விடுவோம் இல்லையா? இன்று நம்ம அமைப்புக்கு வானாசூரன் சண்டை நாடகத்தை பார்ப்பதா இருந்தா போன மாதம் எப்படி ஆடி மாதம் நமது சௌரியூர் கிராமத்திலே நம்ம நடத்தணும் இல்லையா? அக்னி புயல் யூடியூப் சேனலை நீங்க பாத்தீங்கன்னா வானாசூரன் சண்டையை பார்க்கலாம். அனைவரும் பார்த்து மகிழ்ந்து எங்களுடைய அக்னி புயல் யூடியூப் சேனலையும் இன்னும் கூத்து பார்க்கலாமா யூடியூப் சேனலையும் பார்த்து மகிழ்ந்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு உங்களை அன்போடு வணங்கி கேட்டுக் கொள்கிறோம். இருந்தாலும் என் மாலையிட்ட மலர் மங்கை லட்சுமி இருக்கிறார் என் மாளிகையிலே, அழைத்து வா. அவளிடத்திலே சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு என்னுடைய கபட நாடகத்தை துவங்க வேண்டும். லட்சுமி வரும் விதம் காண்க.